ஹலோ மக்களே, போன வீடியோவில் சொன்ன மாதிரி டேம்பரிஸ் மால் தான் வந்திருந்தேன். எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா போர் அடிக்குது சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தேன். எப்போவுமே எந்த மால் போனாலும் நான் ஃபஸ்ட்டு போகிறது சார்ல்ஸ் அண்ட் கெய்த் இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ டேம்பரிஸ் மாலில் இருக்குது. கீழே ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அந்த க்ரோட் செட்டு, ஹேண்ட்மேட் க்ரோட் செட்டில் சன்ஃப்ளவரு, குட்டி குட்டி டாலு, கீ செயின்ஸு, பேகு, பொக்கெட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்கவே அப்படியே ஸ்டன்னிங்காக அழகாக இருந்துச்சு. எனக்கே ஆசை வந்துருச்சு, இந்த வாட்டி சென்னை போனோன்னா ஒரு 5 டேஸ் எங்கேயாச்சும் ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணோம் க்ரோச்செட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த கேப் கேம்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா, எனக்கு இவர் கூட இருந்தால் தான் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இவர் நிறைய விளையாடுவார், ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டு. ஏன்னா சிங்கிளாக போனாலாம் நல்லா இருக்காதுல்ல. ஒன்று கும்பலாக போகணும், இல்லைனா ஹஸ்பண்டோட போகணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் வீடியோ எடுத்து அனுப்பிச்சா, அப்போ சொல்கிறாரு, நீ ஊருக்கு போயிருந்தப்போ நான் அதை நிறைய விளையாடி பொம்மைலாம் ஜெயித்தேன். அப்போ எங்கேப்பா எனக்கு எடுத்து வச்சுருக்க வேண்டியதானப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் குழந்தைங்களோட போனதுனால நான் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஃப்ரெண்டோட பாப்பாலாம் கூப்பிட்டு போயிருப்பார் போல். எனக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கோபமாக. ஏன்னா என்ன ஒன்றாவது எடுத்து வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான், ஏன்னா பேபிஸோட போனோன்னா நம்ம அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மார்க் ஜோக்கப்ஸ், அதில் பாருங்களேன், இந்த பாட்டில் கலெக்ஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருந்துச்சு. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஊருக்கு போகிறோம், ஒரு செல்ஃப் ரெடி பண்ணுறோம், பர்ஃப்யூம் பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் மாதிரி. உள்ள பர்ஃப்யூம் இருக்கோ இல்லையோ நம்ம அதை கலெக்ஷன்ஸாக வச்சுருக்கணும். ஏன்னா எல்லா பாட்டில்ஸுமே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே எல்லா பிராண்டுமே இருந்துச்சு. கிளியரன்ஸ் சேல் தான் போட்டிருந்தாங்க. லான்கோம், டியர், சேனல், அதுக்கப்புறம் மிஸ் டியோர், பாஸு, அதுக்கப்புறம் டேவிட் ஆஃப், கிளினிக் ஷோரூம் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, உடம்புக்கு தேவையான சம்மந்தப்பட்டது எல்லாமே, அதாவது பாடி கேர், ஸ்கின் கேர், அதை தான் நான் அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே இதில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு இன்னொரு ஃப்ளோருக்கு போகும்போது அங்கே பாப் மார்ட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னு தெரில, ட்ராமாவா இல்லை பிடிஎஸ்ன்றாங்களே. நான் இந்த மாதிரி கொரியன் சீரீஸாக பார்ப்பேன், பட் இதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. நிறைய மெகா கலெக்ஷன்ஸ் அப்போல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஃபேன் பேஸு, நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோ ரேட்டாக இருக்குங்க. இதெல்லாம் ஒரு 50,000 60,000 அதையும் காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அப்படி இதில் என்ன தான் இருக்குதுன்னு எனக்கும் தெரியவே இல்லை. சரி, ஒருவேளை ஜென்ஸி அப்படி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த வேலையை பார்ப்போன்ட்டு சார்ல்ஸ் அண்ட் கெய்த் போயிட்டு ஏதாச்சும் நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கான்னு பார்த்தேன். எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இந்த மாதம் ஒன்று வாங்கியே தீர்றோண்டா, அது செருப்பாக இருக்கட்டும், இல்லை ஷூவாக இருக்கட்டும், இல்லை பேக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.